நான் இன்னைக்கு வரைக்கும் 118 நாள் தாண்டிடுச்சு. ஒருத்தர்கிட்ட கூட எனக்கு இது வேணும்னு நான் கேட்டதே கிடையாது. நான் இது பண்ண போகிறேன், எனக்கு இது வேணும்னு கேட்டேன். எனக்கு ஒன்று கடவுள் கொடுத்துருவார், இல்லாட்டி என் சம்பளத்துலேருந்து வந்துடுவாங்க. எப்படியோன்னு எனக்கு கடவுள் கொடுத்துருவாருன்னா கடவுள் நேரில் வந்து கொடுக்குறாருன்னெலாம் கலாய்ச்சிடாதீங்க. கடவுள் நம்பிக்கை அதிகம் எனக்கு. யார் வேணால் வரலாம். ஏழை, பணக்காரன், ஜாதி, மதம், இனம், குணம் எதுவுமே கிடையாது. ஆண், பெண் எதுவுமே கிடையாது. யார் வேணால் சாப்பிடலாம், எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். யாருமே இல்லைன்னா நான் செய்வேன். ஆனால் எக்காரணத்தை கொண்டு இது நிற்காது. யார் இல்லைனாலும் இது வேலை நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம பசியோடு இருந்து கஷ்டத்தை நம்ம வந்து அதை கடந்து வந்ததுனால தான் அந்த எண்ணமே வருது. அப்புறம் பேக்ரவுண்ட்னா என்ன சொல்கிறது, எல்லோரும் போல் நானும் ஒரு நார்மலான மனுஷன்தான். 2009 வந்தேன் நான். ஒரு 6 மாதம் வேறு வேலை அது இது பண்ணிட்டு இருந்தோம். அதோட 2009 லாஸ்ட்லேருந்தே நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன். பசின்னு நம்ம வந்து இது பண்ணும்போதுனா சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 2009 எண்டு அந்த டைமில் தான் இதில் சாப்பாடுக்கு சினிமாவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சாப்பாடு கஷ்டப்பட்ட அந்த காலகட்டம். நான் அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாளைக்கு 30 ரூபா வச்சுக்குவேன் பட்ஜெட். அந்த 30 ரூபாய்க்குள்ள ஒரு நாளை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவேன். காலையில் 2 இட்லி சாப்பிடுவேன், 4 இட்லி பார்சல் வாங்குவேன். ஏன்னா மத்தியானம் இட்லி கிடைக்காது. காலையில் 2 சாப்பிட்டு மிச்சம் மத்தியானத்தை வச்சு மத்தியானம் 2 இட்லி சாப்பிடுவேன். நைட் வந்து ஒரு 1/2 பிரெட் சாப்பிடுவேன். 24 ரூபா 4 இட்லி. 1/2 பிரெட் 6 ரூபா நான் வாங்கும்போது 2009 அந்த டைமில். இப்போ 30 ரூபாயில் நான் கரெக்டாக முடிச்சிடுவேன். இப்போ யார் என்னென்ன மாதிரியான சினிமா கலைஞர்கள்லாம் இங்கே வந்து சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது, அவங்க உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிறது, ரொம்ப மெய் செலுத்து பேசுவாங்க, ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. நிறைய அது வித்தியாசமாக இருக்கும் அந்த அனுபவம். அசிஸ்டன்ட் டைரக்டர் சாப்பிட்றாங்க, ஆல்ரெடி ஹிட்டு படம் கொடுத்து இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்கவங்க சாப்பிட்றாங்க, துணை நடிகர்கள் சாப்பிட்றாங்க, டெக்னீஷியன்ஸ் சாப்பிட்றாங்க. அதாவது மித்த டெக்னீஷியன்ஸு என்ன சொல்கிறது, லைட்ஸில் இருக்கவங்க, ப்ரொடக்ஷனில் இருக்கவங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, இந்த மாதிரிலாம் ஆளுங்க வராங்க. நான் யாரையும் அவ்வளோவா பெருசாக நான் போயிட்டு விசாரித்து பேச மாட்டேன். ஏன்னா அவங்களே ஒரு கஷ்டத்தில் தான் வந்து நான் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. அப்போது வந்து நம்ம போய் அவங்கள பேசி அவங்கள கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான். எந்த பிரதிபலனும் பார்க்காம இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? பாதி சந்தோஷம் பாதி கஷ்டம் இருக்கும். ஏன்னா இதுலேயும் நிறைய பிரச்சனைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுலையும் எல்லாம் கடந்து தான் போகணும் இல்லையா. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது? ஏன்னா அரசியல்வாதிகள் தலையிடாது இருக்கா, இல்லை என்னென்ன பிரச்சனை? அது எதை பற்றி நான் பேச விரும்பல. என்ன சொல்கிறது, பணம் வந்து நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாலும் அது வந்து நிரந்தரம் நமக்கு கிடையாது. சரிங்களா, ஒரு பெரிய பில்டிங் வாங்குறீங்க, என்றைக்கு வேணால் அந்த பில்டிங் இடியலாம், இல்லை கவர்மெண்ட்லேருந்து வந்து ஜப்தி பண்ணலாம், இந்த பில்டிங் வந்து தரம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் வந்து கரெக்டான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லலாம், என்ன வேணால் நடக்கும் இல்லையா. எதுவுமே வந்து நமக்கு சாதகமாக தான் நடக்கும்னு இல்லை. அதுமாதிரி கோடிக்கணக்காக பணம் சேர்த்து வச்சாலும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு வைங்களேன், அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் செலவுக்காக அந்த பணம் எடுத்து தான் ஆகணும். பண்ணாமல் இருக்க முடியாது. நமக்கு விருப்பப்பட்டவங்களுக்கோ இல்லாட்டி நமக்கோ உடம்புக்கு ஒரு சரியில்லை அப்படின்னா இவ்வளோ ரூபா செலவு பண்ணால் தான் நம்ம பழைப்பான என்ன பண்ணுவீங்க, அந்த பணத்தை எடுக்க தானே செய்வீங்க. அது ஒன்று. அதுக்கு வந்து எதுக்குமே கேரண்டி கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்ம அதில் ஏன் சேவ் பண்ணணும் அப்படி ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தேவை இருக்குல்ல, அது வந்து நம்ம வந்து பண்ணாமல் இருக்க முடியாது. அதெல்லாம் பண்ணி மிச்சம் இருக்கிறது வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சர்வீஸ் மோட்டிவ்லேயே செலவு பண்ணுங்கிறது தான் என்னோடய எண்ணம்.
ஒரு சிலவங்க வந்து கேட்டிருக்காங்க, எதனால் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. மித்தவங்க எல்லாருமே என்கரேஜ் தான் பண்ணுவாங்க, பண்ணு நல்லா பண்ணுற பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஃபேமிலியிலேருந்து எங்கள் அப்பா ஆகட்டும், அம்மா ஆகட்டும், ஒய்ஃபு, குழந்தைங்க யாருமே வந்து செய்யாதீங்கன்னு சொன்னதில்லை, செய்யுன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து அவங்க என் மனசுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் நடந்துக்கிறனால தான் என்னால் தொடர்ந்து இதை செய்ய முடியுது இடைஞ்சல் இல்லாமல். ஆனால் ரொம்ப சந்தோஷம்தான் அந்த விஷயத்துலலாம். அதாவது இப்போது இந்த ஆதரவு இல்லாத முதியோர்களுக்காக ஒரு முதியோர் இல்லம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாங்கிற எண்ணத்தில் இருக்கோம். அதுக்கு ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் கூடிய சீக்கிரம் அதுவும் பண்ணுவோம். நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்ருப்பாங்க, நிறைய பேர் உங்களுக்கு நன்றியும் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் நெகிழ்ச்சியாக நடந்த ஏதாவது ஒரு 2 சம்பவங்களை சொல்லுங்கள். ஒருத்தங்க வந்து டிஃபன் பாக்ஸில் வாங்கிட்டு போவார். வீட்டில் 3 பேர் இருக்காங்க, பொண்ணு ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தான் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லி வாங்கிட்டு போவார். அது கேட்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா 2 குழந்தைங்க அவங்க ஒய்ஃபுக்கும் சேர்த்து ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் வாங்கிட்டு போவார். இப்போ எனக்கு பாவமாக இருக்கும் அவங்கள நினச்சா. அது ஒரு மாதிரி மனசு டச் பண்ணியிருக்கு. வேறு இங்கே வந்து ஒர்க் பண்ணுறான் இந்த பையன், அவன் பேர் வந்து சதீஷ். அவனை நினச்சா எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அவன் தொழிலை விட்டுட்டு இங்கே நின்றுட்டுருப்பான், இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவான், சமைப்பான், கூட இருப்பான். அதெல்லாம் நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்கும். அது ஒரு மாதிரி கஷ்டமாக மீன்ஸ் ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாகவும் இருக்கும். இப்படி மனிதர்கள் இருக்காங்க, நம்மளை விட ஒரு படி மேலே சர்வீஸ் மோட்டிவில் இருக்காங்க அப்படின்னு நினைப்பேன். நான் இன்னைக்கு வரைக்கும் 118 நாள் தாண்டிடுச்சு. ஒருத்தர்கிட்ட கூட எனக்கு இது வேணும்னு நான் கேட்டதே கிடையாது. நான் இது பண்ண போகிறேன், எனக்கு இது வேணும்னு கேட்டது. எனக்கு ஒன்று கடவுள் கொடுத்துருவார், இல்லாட்டி என் சம்பளத்துலேருந்து வந்துடும். எப்படியோன்னு எனக்கு கடவுள் கொடுத்துருவாருன்னா கடவுள் நேரில் வந்து கொடுக்குறாருன்னெலாம் கலாய்ச்சிடாதீங்க. கடவுள் நம்பிக்கை அதிகம் எனக்கு. எது வந்தாலும் கடவுளால் வந்துச்சுன்னு நினைப்பேன். அதனால் எப்படியாவது வந்துடுங்க. அது யாரோ ஒருத்தர், நான் கேட்கவே வேண்டியதில்லை, அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இல்லாட்டி எனக்கு சம்பளம் வரும், இல்லாட்டி எதோ படம் கம்மிட் ஆவேன், வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. அதனால் இனி தொடர்ந்து அப்படி தான் நடக்கும். ஏன் படம் வாய்ப்பு கேட்டே கூட நான் எந்த கம்பெனிக்கும் போய் ஏறவே மாட்டேன். ஃபஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நான் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன். ஃபோட்டோஸ் கொடுப்பேன ஒழிஞ்சு எனக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு கேட்க மாட்டேன். அப்போ கூட இன்றைக்கும் எனக்கு என்ன சொல்கிறதுனா, என்ன தெரிஞ்ச சினிமாவில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு தெரியும், நான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு யார்ட்டையும் கேட்டதில்லை. ஃபோட்டோ கொடுப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு என்னோடய 4வது படம் மாத்தியோசி, ராமர், தமிழ் படம், கோ வந்து எனக்கு 4வது படம். கோ படம் நான் நடிக்கிற வரைக்கும் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். கோ படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே நான் ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு நிறுத்திட்டேன். இனிமேல் அது கூட பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன் தான். அதுலேருந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு கால்ஸ் தான். எந்த ஆஃபீஸ்லேருந்தும் கால்ஸ் வந்தால் மட்டும்தான் அந்த கால் அட்டன் பண்ணி அந்த ஆஃபீஸை போய் பார்க்குறது. மற்றபடி நான் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கிட்டையும் எதுவுமே கேட்டதில்லை. ஃப்யூச்சர்லேயும் இந்த மாதிரியான அன்னதானம் சர்வீஸை யாருக்கிட்டையும் எந்த பணம் வாங்காமல் நீங்கள் மட்டும்தான் பண்ணுவீங்களா? பணம் வாங்காமல் இல்லை. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் கேட்குறதில்ல. இப்போ என்னை தேடி வந்து கொடுக்குறவங்ககிட்ட நான் வாங்காமல் இருக்க முடியாதுல்ல. நான் அது கொஞ்ச நாள் வாங்காமல் இருந்தேன். என்னாச்சு, கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் இந்த மாதிரி நின்று பண்ண முடியல, எங்களால் வந்து டைம் ஒதுக்க முடியல, எங்களால் இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியல, எங்களால் இது மாதிரி அரிசி வாங்கி கொடுக்க முடியும், பருப்பு வாங்கி கொடுக்க முடியும், என்னால் கொஞ்சம் பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்கக்கிட்ட வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து நம்ம கம்பல் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ வந்து என்னாலையும் இதை பங்கு கொள்ளணும்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லை. எனக்கு வந்து இந்த ஒருத்தவங்க வந்து அன்றைக்கி ஒருத்தர் வந்து 100 ரூபா கொடுத்தாரு. 100 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி ஒருத்தர் கொடுத்துடலாம். ஆனால் என்னால் இந்த சாப்பாடு பகிர்ந்துன்ற நிகழ்வில் என்னால் பங்கு கொள்ள முடியல. அப்படிங்கும்போது நான் இந்த 100 ரூபாய்க்கு கொடுத்தேன்னா நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா நான் இதில் பங்களித்த மாதிரி தான். அதனால் இதை தயவு செஞ்சு வாங்கிக்கோங்கன்னு கெஞ்சினார். அப்போது அதில் வந்து ஒரு கருத்து வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்தாங்க, அவங்க அரிசி வாங்கி கொடுக்குறாங்க, இன்னொருத்தவங்க பருப்பு வாங்கி தராங்க, இன்னொருத்தவங்க
1000 2000 பணமாக கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம வாங்க மறுக்கும்போது அவங்கள வந்து இந்த உணவு பகிர்ந்து உண்றதுலேருந்து நம்ம வந்து விலக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அவங்களுடைய ஆசையும் நம்ம நிறைவேற்றணும் இல்லையா? அதனால நம்ம ஏற்றுக்கிறோம் இப்போ. நீங்க எப்படி டைம் இதுக்கு ஒதுக்குறீங்க? என்ன ஷெட்யூல் உங்களுக்கு? எத்தனை மணிக்கு இங்க வருவீங்க? எப்போ கிளம்புவீங்க? உங்களோட ஆக்டிங் ஷெட்யூல் எப்படி தான் மேனேஜ் பண்றீங்க? நமக்கு ஸ்கெடியூல் எல்லாம் கிடையாது. என்ன சொல்கிறது, காலையில் எந்திரிப்பேன், ஏஞ்சி நேராக இங்கே தான் வருவேன். வந்துட்டு இங்கெல்லாம் ஓகே அப்படின்னாக்கா ஜிம்முக்கு போவேன். இல்லாட்டி ஜிம்முக்கு போகாமல் இங்கேயே இருப்பேன். வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் போவேன். இப்படி தான், எனக்கு ஸ்கெடியூல்லாம் கிடையாது. ஷூட்டிங் இருந்தால் ஷூட்டிங் போயிடுவேன். இத்தனை நாள்லாம் இங்கே அடிக்கடி இருப்பேன். இங்க வந்து சாப்பிட்றவங்களுக்கு ஏதாவது கிரைட்டீரியாலாம் இருக்கா? இவங்க தான் வரணும், வயசானவங்க தான் வரணும் அந்த மாதிரி இருக்கா? இல்லை யார் வேணா வரணும்? யார் வேணால் வரலாம். ஏழை, பணக்காரன், ஜாதி, மதம், இனம், குணம் எதுவுமே கிடையாது. ஆண், பெண் எதுவுமே கிடையாது. யார் வேணால் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். எத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு இங்கே ஃபீட் பண்ணுறீங்க? நாங்கள் ஒரு 100 100 சில்லற பேருக்கு வர மாதிரி செய்வோம். எங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது. சாப்பிட்றவங்க வந்து அது அளவே கிடையாது. அவங்க நான் எண்ணுனதில்லை ஒரு நாள் கூட. ஏறக்குறைய இருக்கும். அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஏன்னா ஒரு சிலவங்க 4 தடவை வாங்கி சாப்பிடுவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நம்ம கணக்கு பார்க்க முடியாதுல்ல. அதுமாதிரி லிமிட்டும் கிடையாது. அன்லிமிட்டெட் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். வயிறு நிறைய வரைக்கும் சாப்பிட்டு அவங்க சந்தோஷமாக போனால் போதும். எனக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. இது என்ன சொல்கிறதுனா, நம்ம மனசுக்கு ரொம்ப திருப்தி கொடுக்குது. இது வேறு எதுலேயுமே இந்த சந்தோஷம் கிடைக்காது நமக்கு. அது நல்லா தெளிவாக தெரியுது. இது ஒரு போதை. ஒரு படத்தில் கூட உனக்கு பிடிச்சிருக்க ஆணவ போதை, அதிகார போதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கிறது வந்து சோசியல் சர்வீஸ் போதை. நல்லா இருக்குது இது. டெய்லி வந்து நம்ம கஷ்டப்பட்டு இதுக்காக நம்ம உழைப்பை கொடுத்து எல்லாம் பண்ணி நம்ம முடிச்சுட்டு நம்ம போய் படுக்க போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ விஷயம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே தான் வச்சு செய்கிறோம். ஆள் வேலைக்கு போட்டிருக்கிறோம். அப்புறம் வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அப்புறம் யாருமே இல்லைன்னா நான் செய்வேன். அதனால் எக்காரணத்தை கொண்டு இது நிற்காது. யார் இல்லைனாலும் இது வேலை நடந்துகிட்டே தான் இருக்குது. எவ்வளோ ஆகுது ஒரு நாள் செலவு எவ்வளோ? ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 2500 ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 5 ரூபா ஆகுது. அடுத்தது இனி என்ன சொல்கிறது, கூடி சீக்கிரம் வந்து இதை வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். எப்படின்னா, இன்னும் ஒரு 2 இடத்துல இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். இந்த ஒரு இடம் இல்லாமல் சென்னையோட மிக முக்கியமான இடங்கள் அந்த 2 இடமும் நான் அது ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த இடம். ஏன்னா இடங்கிறது ஒரு பிரச்சனை, மேன் பவருங்கிறது ஒரு பிரச்சனை. அதனால் இப்போ நம்ம அந்த இடத்த பற்றி நான் சொல்லலை. 2 இடமும் மிக முக்கியமான இடம் சென்னையில். அங்கே தான் பசியோடு இருக்கவங்க அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அதனால தான் அந்த இடத்த நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த 2 இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். மொத்தம் 3 இடம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 15,000லேருந்து 20,000 மதிய சாப்பாட்டுக்கு மட்டும் நம்ம ஒரு நாளைக்கு வந்து செலவு பண்ணுவோம். இது வந்து இப்போத்த ஸ்டேட்டஸ் இது. நம்ம வந்து வடபழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலிகிராமமில் அருணாச்சலம் ரோடில் பிரசாத் ஸ்டுடியோ கேட்டுக்கு பக்கத்தில் காம்பவுண்ட் ஒட்டி வெளியில் மெயின் ரோட்டில் பிளாட்ஃபார்மில் சாப்பாடு கொடுக்குறோம். இந்த மாதிரி டேபிள் போட்டிருக்கோம், சேர் போட்டு உட்கார வச்சு தான் சாப்பாடு கொடுக்குறோம். இங்கே வந்து டெய்லி பருப்பு சாதம் கொடுக்குறோம். மத்தியானம் 1 மணிலேருந்து 1:15 மணிக்குள்ளே சாப்பாடு போட்டுருவோம். பசியோடு இருக்கிறவங்க வந்து இங்கே சாப்பிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சோர்ஸ் இருக்குனாக்க, சாப்பிட சோர்ஸ் இல்லாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறதுனால, அதாவது நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால, இங்கே சாப்பிட சோர்ஸ் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க இங்கே வந்து சாப்பிடுவாங்க. இன்னும் உங்களுக்கு நிறையா பட வாய்ப்புகள் வரணும், இன்னும் நீங்கள் நிறையா சம்பாதிக்கணும், இன்னும் நிறையா இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெட்பிக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும். ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொல்கிறது, எனக்கு பட வாய்ப்புகள் வரணும்னு நீங்கள் சொன்னீங்க. அது வந்தாலே போதும் இல்லையா? நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். இன்னும் நம்ம நினச்சி பார்க்காத விஷயங்கள்லாம் இங்கே பண்ண முடியும். இங்கே நிறையா தேவைகள் இருக்குது மக்களுக்கு. அதை செய்கிறதுக்கு வந்து ஆட்கள் வந்து கம்மி.
அதனால் நமக்கு வேலை இருந்தாலே போதுங்க. நம்ம தெளிவாக நிறைய விஷயங்கள இங்கே வந்து பண்ண முடியும். நம்ம யாருக்கிட்டயும் ரூ. 1 பணம் குடுன்னு கேட்கவே வேண்டாம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் நான் யார்ட்டயும் கேட்கலன்னு. கேட்க வேண்டியது இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கிற காசே போதும். நமக்கு கடவுள் தர காசே போதும். அதை வச்சே நம்ம இன்னும் 1000 பேத்துக்கு நம்ம நல்லது செய்யலாம். ஏன் ஒருத்தனால இவ்வளோ பேத்துக்கு செய்ய முடியும்போது, ஒவ்வொருத்தரும் நினச்சாங்கன்னா எவ்வளோ பேத்துக்கு செய்யலாம்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன சொல்கிறதுன்னா, நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் வளர்த்துவோம். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நான் எல்லாரும் பண்ணுங்க, இப்படி இவ்வளோ பண்ணுங்க, அவ்வளோ பண்ணுங்கன்னுலாம் யாரையும் நான் சொல்லல. உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. தேங்க் யூ.